டாப்பு நேற்று 8 மணிக்கு போனாங்கள். இங்கே போனால் சரி போனிடம் வேண்டாம். ஒரு டென்மார்க்லேருந்து வந்திருந்த ஒரு ஃபேமிலி உண்டு. போய் பார்த்து போட்டு அவையோட கதைச்சிட்டு வரைக்கும் 10:30 10:25 வந்தால். அப்போ எனக்கு இரவு சாப்பிடையில் பின்னர் ஒரு 7 மணியோட சாப்பிட்டு தான் நாங்கள் போனாங்களே என்ன. அப்போ சரி என்று போட்டு சரினா ஒரு எனக்கு தண்ணி விடாக்கிற மாதிரி இருந்தது. அப்போ சரி ஒரு கப் ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போம்ட்டு. இப்போ இவள் சாப்பாடு வேணாமென்றால் நான் ஒரு 2 நானும் ஒரு கறியும் ஒரு லெமன் ஜூஸ் இனி இல்லாமல் ஓட பண்ணி போட்டு பார்த்து கொண்டிருக்க. ஃபோனை இருந்த உடனே நாங்கள் ஃபோனை பார்க்குறானே வேலை பார்த்து கொண்டிருக்க. இவள் சொன்னால் அண்ணா ஆரோரால் வீடியோ எடுக்குதுண்டு. அப்போ நான் சொன்னேன் எடுக்கிறேன் என்ன இப்போ இந்த வீடியோ போட்டு வெளிநாட்டு ஆண்டிகளின் காசில் உல்லாசமாக சாப்பிட்றான்னு போடுவாங்க. அப்படி எவ்வளோ தானே போடுறது மங்கண்ட பசி எங்களுக்கு தானே தெரியும் பேசாமல் 2 போடி இருக்க. திருப்பி கதவை திறந்து கொண்டு தங்கம் ஐ லவ் யூ ஒன்று தான் வந்தவன் வரைக்கும். அப்போ நான் வேலை சொல்லிடுறேன் சரி இன்றைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போது ரெடி ஆயிரண்டு. எனக்கு ஏதோ விளங்கிடுவாங்களா அடிக்கத்தானே இல்லை ஏதோ செய்ய தான் பாராங்கண்டு. அவர் பேசாமல் இருக்க. அவர் அந்த கண்ணாடி போட்டு அவர் அந்த கருப்பு அவர் வந்து முன்னால் வந்துருந்தோண்டு என்ன இப்படி கையை நட்டி என்ன தங்கம் அடிக்கிறியோ வடிவா அப்படிதான் கேட்டு வருது இல்லை நாங்கள் பார்ப்பினா வேண்டாம் பரவாயில்ல சொல்கிறேன். அப்போ நான் கோமத்துன்னு நான் பொறுமையாக இருக்கேன். இப்போ இவள்கிட்ட கேட்டார் என்ன உனக்கு தையிட்டி எங்கண்ட இது மாரியோ கிடாக்கு ஏதோ ஒன்று சொல்லி கதைச்சி போட்டு பிறகு சொன்னேன் நான் அந்நேரம் எல்லாம் உனக்கு வெளிநாடுலேருந்து நான் பிச்சை போட்டினாங்க. இப்போ நீ பெரிய எம்பி ஆகிட்டோட நான் என்ன சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிய கதைப்பம் நீங்களும் குடிச்சிருப்பீங்க குடிச்சு முடிய கதைப்பம் வந்து சரியன்று போட்டு இருக்க. திருப்பியும் வந்து அவர் கௌசல்யாவுக்கு பேச வலிக்கிட்டேன். நீ எல்லாம் ஒரு லோயர் ஒரு டாக்டர் இப்படி என்ற நான் அப்போ சரி என்னுடைய இதே ஃபோன் தான் இந்த ஃபோனில் இப்படி ஓன் பண்ணி போட்டு இப்படி வச்சுருக்கேன். மற்றவர் பின்னால் வந்து இந்த ஃபோன் அவன் சாப்பாடு வச்சா பிறகு படால் இந்த ஃபோனை பறிச்சிட்டு அடித்து மூஞ்சி வஞ்சில் அவனை போய் நாங்கள் 6 தெரியுமோ நாங்கள் ஆவா குழு அந்த குழு இந்த குழு வந்து கையும் வலிக்குது பயங்கரமாக. அப்போ ஆவா குழு அந்த குழு இந்த குழுன்னு சொல்லி போட்டு சரியாண்டு போட்டு அப்போ கௌசல்யா பேசி போட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ண. பின்னா வந்து ஃபோன் எடுத்து போட்டு அப்போ அவர் சொன்னால் அடிச்சு விடையிடான் எல்லாத்துல ஃபோனையும். அப்போ வேறு எடுத்தோன்னா நானும் சரி உடைக்க போகிறாங்களாகும். இந்த இதான் விவோ ஃபோன் உண்டு சரி உடைக்க போகிறாங்களாகும்னு பரவாயில்லன்னு பார்த்தா எடுத்து கொண்டு போனார். இப்போ இந்த கொண்டு வந்து அப்படியே மேசல் அடித்தார் இப்படி அடிக்க நான் சரி டிஸ்பிளே போயிட்டு ஆகணும் எடுத்து பார்த்தா டிஸ்பிளே போயில சரி என்னோட கொடுத்து வச்சு போட்டு பொக்கருக்கு வச்சு போட்டு மற்ற ஃபோன் நம்பர் எடுத்து 119 அடிக்க போனவர் அங்காள் அப்படியே 3 போயிட்டு நீ பெரிய கொழுப்ப எம்பி என்ற பெரிய கொக்கன்னாச்சியோ அடித்து மூஞ்சி வஞ்சி எல்லாம் உடைப்பேன் அப்படி இப்படி நீ ஒரு காலில் நடான்னு வேறு நான் சரி இப்போ நான் இவள்கிட்ட சொன்ன பண்ண சாப்பாடை டேக்அவே பண்ணோம் மீன் பம்பன் அப்படி சுற்றி இந்த பக்கம் வந்தவர். அப்போ நான் திரும்பி அப்போ என்னட்டார் அப்போ குடலில் கையை வச்சு நீ என்ன பெரிய மாயிரோண்ட கேட்க அது கூட நெஞ்சில் ஒரு குத்தொன்று குத்துனா சரியாக வந்துட்டு அதுக்கு பிறகு டிஃபென்ஸுக்கு அதில் கிடந்த சாமான் எடுத்து அப்படியே தலையில் வச்சேன். வேறு வழி இல்லை என்றால் அவர் அடிக்கிறதெல்லாம் அந்த பெரிய உடம்பானால் நாங்கள் சின்ன படிக்கல் கையாலெல்லாம் மெல்லிச்சு அது பிறகு அது தலையில் வச்சு போட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சு நான் மேசைக்கு மேலே இருக்க. திருப்பியும் கத்தினார் அவளுக்கு பூனா கௌசல்யா அப்படி இப்படியாண்டு திருப்பியுமே இழுத்து 2-3 தரம் கொஞ்சம் போட்டு விட்டேன் நான். அது பிறகு ஃபோன் பண்ண எனக்கு அடிச்சுனா போலீஸ் வரையில் பிறகு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு இப்போ 2 மணி வீட்டை போய் அவளை கொண்டு விடையில்லை. இந்த விடிய போட்டு நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிடாது. திருப்பி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிடாது. செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இளஞ்செழியன் சார் சொல்லியிருக்கார். அவங்கள அடிக்க வந்து கை வச்சா இங்கே கொலையே செய்யலாம்னு சொன்ன வீடியோ எனக்கு இருக்குது. நான் கொலை செய்கிறேன் நான் ஒரு டாக்டராக பண்ணி நான் கொலை செய்கிற ஆசை இல்லை. ஆனால் என்ன அவங்க நச்சு கொண்டிருக்கா டாக்டர் தானே இப்போ போய் அடித்தா பொண்ணு என் மாதிரி ஓடிடுவான்னு நினைக்கிறது. இந்த 6 வருஷம் 6 மாதம் எல்லாரும் அடிச்சு ஓடையில இவன் அடிச்சு ஓடுறது இல்லை பார்ப்போம் வழக்கில் நடக்குமா நினைக்கிறேன். போலீஸ் இன்றைக்கு வந்திருந்தது அங்கே போய் சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்தது அது முதல் வெளியாக வந்துட்டு அதில் தெளிவாக இருக்குது. அப்போ நான் போய் ஒருத்தரோடையும் சண்டை பிடிக்கல. எந்த பாலில் சிவனை என்று சாப்பிட போனேன்னா நான் ஒருத்தரோடையும் பிரச்சனைப்பட போயில. போலீஸோட நியாயமான இருக்கும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு யாரும் வெட்டுறாண்டாலும் நான் ரெடி வெட்டு படுறதுக்கு. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தகுதி மரியாதையோண்டு இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட முந்தின ஆக்கள் ஏன் இப்படி பப்ளிக்கு வாரையிலேண்டா இப்படி வாரம் போகிறவன் எல்லாம் கல்லால் அறிவான்னு பிரச்சனைப்படுவான்டா வாரையில். உங்களுக்கு பயந்து நாங்கள் போனால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போயிடலாம். இப்போ சாவச்சிலேருந்து இப்போ அடிக்கணும் இந்த இப்போ பல்மேரா போர்ட்லேருந்து வந்திருந்தவன் நாளைக்கு இதில் கற்பகம் ஓப்பன் பண்ணிடுமா ஓப்பனிங் வாங்கணும் அது போயிடல அவங்களுக்கு பயந்துருந்தா. போலீஸும் பாதுகாப்பு தரணும். அனுராவுக்கு நான் தலையடி தானே அனுராவுக்கு இல்லை எல்லா அரசியல்வாதிக்கும் நான் தலையடி ஒன்றும் செய்யலை. இதுதான் நடந்தது. வழக்கு போட்டிருக்கிறேன். அவரும் வழக்கு போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன் நான். இப்போ கௌசல்யா சொல்லிச்சு நாங்கள் போய் பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அண்ணா அடிச்சு போட்டிங்க சரியில்லைட்டு நாங்கள் போய் பார்த்தா இந்த சார்ஜில் அச்சுறுத்தினு பிரச்சனை வரும். ஆனால் எனக்கும் கவலையாக இருந்தது. நான் 2 வாரம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்க நான் ஒரு நாள் யாருக்கும் கை நடி அடித்ததில்லை. எனக்கும் கவலையாக தான் இருந்தது. முதல்வர் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் இப்படி தான் மகனை தூக்கி குவார்ட்டர்ஸுக்கு வழியால் எறிய வலிக்கிட்டு கொடுத்தேன்.
அப்படி ஏதாவது இனிமேல் என்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் கை நிட்டுற பழக்கம் எனக்கு சரியான கவலை. நான் ப்ரௌன் பெல்ட் வரைக்கும் எடுத்திருக்கேன். எனக்கு ஆக்களுக்கு கை நீட்டம் இல்லை. இப்போ டிஃபென்ஸுக்கு தானே இப்போ கராட்டி பழகிறது தூக்கி தான் எறிஞ்சு நான் வேறு ஒன்றும் அடிக்கல. இப்போ இந்த திருப்பியும் அவளுக்கு டியூஷன் சாலாக தான் போவதில் போய் திருப்பியாக இருக்கும். அது வந்து கையெட்டி பிரச்சனை பற்றி உங்களுக்கு கருத்து இப்போ நான் என்னடா ராசா செய்கிறதுல 21 ஏக்கர் காணி அவங்க வச்சிருக்காண்டு புத்த ஒரு மாதிரி சொல்லினோம். அதில் 13 ஏக்கர் தாரண்டும் அந்த சொன்ன ரெக்கார்டிங்கும் என்னோட இருக்குது. அப்போ நாங்கள் அதை போய் அந்த 13 ஏக்கர் எடுத்து இந்த காணிக்காரருக்கு கொடுத்து போட்டு பேருந்து மிச்சத்தை தானே இப்போ நாங்கள் 8 ஏக்கருக்கு அவையிட்ட கதைச்சி அதுக்குரிய மாற்றிடோ இன்னமோ இந்த ஏதோ பிரச்சனை முடிக்கணும். இப்போ ஒரு கையில் காலில் புண்ணு இருந்தால் பிச்சைக்காரன் என்ன செய்வான்டா புண்ணை காய விட மாட்டான். ஏன்னா அந்த புண்ணை காட்டி பிச்சை எடுக்கல. அது மாதிரி தான் எங்கள்ட இந்த அரசியல்வாதி செய்கிறேன்டா அது பிரச்சனைகளை கூட்டி குறைச்சி சம்பவம் எனக்கு நல்லா படையில் இந்த கேமராவில் இருக்குது எனக்கு காரணம் நம்பர். இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்களும் இப்போ கொழும்பில் போய் இருந்து கொண்டு 4 ஸ்டேட்மெண்ட் மீடியாவில் கொடுத்தோன்னா 5 வருஷத்தை தள்ளிடலாம். இல்லை நின்று டாக்டர் எங்களுக்கு கடலட்டை பண்ண பிரச்சனை இப்போ எக்கச்சக்கமான பிரச்சனை பார்த்து இந்த விடியலை வலிக்கிட்டு பார்த்தோன்னு தெரியுது. சிலதுகள் சும்மா இண்டிவிஜுவல் பிரச்சனைகளையும் கால் பண்ணி சொல்லுவீங்கன்னா பிரச்சனை உண்டு. அப்படியெல்லாம் செய்யக்குள்ள எனக்கு விளங்கலை. ஒன்றில் நான் கொழும்புலையே 5 வருஷம் போயிருந்து கொண்டு உல்லாசமாக இருந்து கொண்டு அறிக்கை விட்டு கொண்டு போகணும் நியூஸில். அல்லது வந்து இப்படி மக்களோட சேர்ந்து மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் போய் கதைக்கணும். ஓகோ ஒன்றில் இங்கே நின்று வேலை செய்யணும். அப்படி இல்லைண்டா போய் அங்கே போய் இருக்கணும். எனக்கு விளங்கல. நான் அப்படி போகிற நிலைமையில இல்லை. பார்ப்போம். ஓகே.